நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு கல்லூரி மாணவர்களுக்கான ஸ்டடி பிளான் நம்ம பார்ப்போம். நீங்கள் இன்ஜினியரிங், மெடிக்கல் மாதிரியான டிகிரி நீங்கள் படிக்கிறீங்க, முழு நேரமாக நீங்கள் கல்லூரி படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கான ஸ்டடி பிளான் நம்ம பார்க்கலாம். எப்படி நமக்கு கல்லூரியும் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான இந்த ஸ்டடியும் ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது, எப்படி நீங்கள் கல்லூரியும் நல்லா படிச்சுட்டு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சியாக படிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில அறிகுறிகள் கொடுத்துட்டு உங்களுக்கான ஒரு டேக்கான டைம் டேபிள் நம்ம பார்ப்போம். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுடைய கல்லூரி படிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதணும் அப்படின்னா நமக்கு கட்டாயமாக டிகிரி அப்படின்றது வேணும். ஏதாச்சும் ஒரு செமஸ்டரில் நம்ம சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, ஒரு அரியருக்கு விழுந்துருச்சு அப்படின்னு நம்மளால் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியாது. அந்த அரியரை எப்போ நம்ம கிளியர் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் எழுத முடியும். டிகிரி கைக்கு வந்தால் மட்டும்தான் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அதனால் நீங்கள் கட்டாயமாக கல்லூரி படிப்பு அப்படின்றது நீங்கள் கட்டாயமாக நீங்கள் படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலேஜ் ஸ்டடிக்கு தான் நீங்கள் முதல் முன்னுரிமை அப்படின்றத கொடுக்கணும். இதை நீங்கள் நல்லா படிச்சுட்டு யூபிஎஸ்சிக்கு நீங்கள் படிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருக்குது அப்படின்னா, இதில் நீங்கள் ஒரு 4 மணி நேரம் கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காலேஜ் ஸ்டடீஸ் தான் நீங்கள் பண்ணணும். 2 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் யூபிஎஸ்சிக்கு நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் காலேஜ் ஸ்டடி. அதை முடிச்சுட்டு நம்ம கெரியருக்காகவும் கொஞ்சம் நேரம் நம்ம படிக்கணும். இப்போ நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறப்ப என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு சிலபஸ் அப்படின்றது இருக்குது. நான் நிறைய காணொலிகளை சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு சில பேர் பார்ப்பாங்க, அதனால மறுபடியும் இப்போ நான் சொல்கிறேன். இந்த தேர்வுக்கு சிலபஸ் அப்படின்றது இந்த எக்ஸாம் மொத்தம் 3 கட்டங்களாக நடக்கும். சரிங்களா? சிவில் சர்வீஸ் தேர்வு மொத்தம் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் நடக்கும். முதல்நிலை தேர்வு அப்படின்னு சொல்லுவோம், இது நடக்கும். அதுக்கடுத்து மெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முதன்மை தேர்வு இந்த எக்ஸாம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூன்னு சொல்லக்கூடிய ஆளுமை தேர்வு அப்படின்றது இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் தனித்தனி சிலபஸ் இருக்குது. ப்ரிலிம் சிலபஸ் நீங்கள் பாருங்கள், மெயின் சிலபஸ் நீங்கள் பாருங்கள். இந்த சிலபஸ் பார்த்து அந்த சிலபஸ்ல இருந்து மட்டும்தான் நம்ம கேள்வி கேட்பாங்க. இந்த தேர்வுக்கு சிலபஸ் தாண்டி கேட்க மாட்டாங்க. அப்போ இந்த சிலபஸ் நீங்கள் படிக்கிறீங்க, இந்த சிலபஸ்க்கான புத்தகங்களை தான் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? நீங்கள் சிலபஸை மனப்பாடமே பண்ணிடணும். ஏன்னா சிலபஸை தாண்டி நம்ம கேட்க மாட்டாங்க. நம்ம எந்த புக்கு படிக்கிறதா இருந்தாலும், சப்போஸ் நம்ம செய்தித்தாள் படிக்கிறதா இருந்தாலும், எதை படிக்கிறதா இருந்தாலுமே நம்ம எதை பேஸ் பண்ணி படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸை பேஸ் பண்ணி தான் படிப்போம். இப்போ அவங்க செமஸ்டருக்குலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, இந்த செமஸ்டருக்கு இந்த யூனிட்ல இருந்து தான் கேட்போம், இந்த பாடம் தான் வரும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கும் சிலபஸ் அப்படின்றது இருக்குது. நமக்கு சிலபஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சிலபஸ் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் பார்க்கணும். அந்த சிலபஸோட பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அந்த சிலபஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் காலேஜ் படிக்கிறப்பயே இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்பயே அந்த முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள்லாம் பார்த்து எப்படி கேள்விகள் இருக்குது, நீங்கள் எப்படி தயாராகணும், இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத வரப்போ உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் கல்லூரி படிக்கிறப்ப என்ன பண்ணிடணும், சிலபஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியணும். மெமரியை நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் பார்த்தே முடிச்சிடணும். ஒரு நாளைக்கு நீங்கள் ரொம்ப கம்மியாக பார்க்கலாம். ஒரே நாளில் உட்காந்து ஒரு 100 கொஸ்டின் பார்க்கணும், 200 கொஸ்டின் பார்க்கணும், இதெல்லாம் அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு 10 கேள்வி பாருங்களேன். ஒரு நாளைக்கு நீங்கள் 10 கொஸ்டின் படிச்சிங்கன்னா நீங்கள் 10 நாளில் 100 கேள்வி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ 30 நாளில் ஜஸ்ட்டு 30 டேஸில் நீங்கள் 300 கேள்வி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது 100 மீட்டர் ரன்னிங்கோ 200 மீட்டர் ரன்னிங்கோ கிடையாது. இது ஒரு ரிலே மாதிரி. ஓகேங்களா? இது ஒரு நம்ம லாங் டேர்ம் ப்ராசஸ், ஒரு மாரத்தான் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அதனால் இன்றைக்கே அந்த புக்கை நான் முடிச்சிருவேன் இந்த ஒரே நாள். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப வருஷங்களே இருக்குது, நான் ஒரு 2-3 வருஷம் இருக்குது. அப்படிங்கிறப்ப பொறுமையாகவே நீங்கள் படிக்கலாம், ஆழ்ந்து நீங்கள் படிக்கணும். அதுக்கடுத்து 3ஆவதாக பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செய்தித்தாள் நீங்கள் படிக்கிறது. செய்தித்தாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் படிக்கணும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கான நடப்பு நிகழ்வுகள் இருந்து மட்டும்தான் கேள்வி அப்படின்றது கேட்பாங்க. ஓகேங்களா? 1 இயரில் அது மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது மோஸ்ட்லி கேட்பாங்க. இதை தாண்டி கேட்க மாட்டாங்க. இருந்தாலுமே நீங்கள் ஏன் காலேஜ்லேருந்தே படிக்கணும் அப்படின்னா, இந்த செய்தித்தாள் படிக்கிறது அப்படின்றத நீங்கள் இப்போலேருந்தே வழக்கமாக்கிக்கணும். என்னென்ன செய்திகள்லாம் வருது, இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் படிக்கணும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், செய்தித்தாள் அப்படின்றது நீங்கள் படிக்கணும். நேஷனல், அதுக்கடுத்து இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய அளவில் ஒரு முக்கியமான செய்தி நடக்கும், சர்வதேச அளவில் ஒரு முக்கியமான செய்தி நடக்கும். இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். எப்படி செய்தித்தாள் படிக்கணும்னு கூட நம்ம ஒரு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய படிப்பு அப்படின்றது இருக்கணும். ஓகேவா? அதனால தான் இதை நான் ஏன்னு சொல்கிறேன். இப்போ டைம் டேபிள் ஒரு நாளை நீங்கள் எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒரு நாளுக்கான டைம் டேபிள் நம்ம பார்க்கலாம். காலையில் நீங்கள் 5:30 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். காலையில் 5:30க்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 5:30லேருந்து 6 o'clock வரைக்கும் நம்ம காலையில் பண்ணுற டெய்லி ஒர்க்ஸ் முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஒர்க் அவுட், யோகா இதை நீங்கள் பண்ணிடுறீங்க. சரிங்களா? இந்த ½ hour நீங்கள் இந்த ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணிடுறீங்க. 6 மணிக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நீங்கள் செய்தித்தாள் அப்படின்றத நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? இந்த 1 ஹவருக்கு நீங்கள் செய்தித்தாள் அப்படின்றத படிங்க. ரொம்ப பொறுமையாக படிங்க. ஸ்டார்டிங்கில் செய்தித்தாள் படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். செய்தித்தாள் உங்களால் முடிக்க கூட முடியாது ஸ்டார்டிங்கில். ஏன்னா அப்படி தான் ஆரம்பத்துலேருந்து இருக்கும். அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லை.
குறிப்பிட்ட வாரங்களுக்கு அப்புறம் என்ன செய்தி படிக்கணும், என்ன செய்தி படிக்கக்கூடாது அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் காலேஜ் ஒர்க் இருக்கும். ஸோ காலேஜ்க்கு ஏதாச்சும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு அது பண்ணலாம். ஹோம்ஒர்க் ஏதாச்சும் பண்ணணும், ரெக்கார்ட் நோட் ஏதாச்சும் எழுதணும் அப்படின்னு அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைம் நீங்கள் காலேஜ் ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா இந்த 6 to 7 வந்து நீங்கள் காலேஜ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் வந்த அப்புறம் நீங்கள் நியூஸ் பேப்பர் நீங்கள் படிக்கலாம். ஸோ இதை நீங்கள் மாற்றிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் வர லேட் ஆகும் அப்படின்னா இது ரெண்டையுமே நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து காலையில் 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் காலேஜ் கிளம்புறது, அதுக்கடுத்து காலேஜ் போகிறது வர்றது, உங்கள் காலேஜ் டைமிங் வந்து இந்த டைமிங் வந்து இருக்கட்டும். 6 to 5 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜ் டைமிங். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு ட்ராவல் டைம் 5 to 6 வந்து ட்ராவல் டைம். அதுக்கடுத்து நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிறது இந்த டைமில் நீங்கள் வச்சுக்கோங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். டீ காஃபி சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இதை நீங்கள் இந்த டைமில் நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து 6:30 மணிக்கு நீங்கள் கட்டாயம் நீங்கள் படிக்க வந்துடணும். ஓகேவா? 6:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நீங்கள் கட்டாயமாக காலேஜ் ஒர்க் தான் நீங்கள் வந்து படிக்கணும். உங்கள் கல்லூரியில் ஏதாச்சும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஒர்க்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டைமில் நீங்கள் அந்த வேலைகள் நீங்கள் வந்து பண்ணுங்கள். இந்த 1.5 மணி நேரம் நீங்கள் இந்த ஒர்க் நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ காலேஜ் ஒர்க் ஃபுல்லுமே நீங்கள் முடிச்சிடணும். 8 மணிக்குள்ளே உங்களுக்கு காலேஜுக்குள்ளே அன்னன்ன வேலையை நம்ம அன்னன்னைக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த அதிகமாக வந்து இருக்காது. ஸோ நீங்கள் அன்னன்னைக்கு வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சிடும். அதுக்கடுத்து 8 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நீங்கள் டின்னர் நீங்கள் எடுத்துக்கலாம். நைட்டு சாப்பாடு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு 8:30 மணிக்கு நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க வந்துடுங்க. 8:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 மணி நேரம் நீங்கள் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து படிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் சப்போஸ் நீங்கள் 2 பாடம் படிக்கிறீங்க அப்படின்னா 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் ஒரு பாடம் படிக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு பாடம் 9:30லேருந்து 10:30 வரைக்கும் ஒரு பாடம் வந்து படிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரே பாடம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த 2 ஹவர்ஸ் நீங்கள் ஒன் சப்ஜெக்ட் நீங்கள் படிங்க. சரிங்களா? ஸோ இந்த டைம் நீங்கள் ஒரு நாளைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் நீங்கள் வந்து படிக்கிறீங்க. டெய்லி 1 hour அப்படின்றது செய்தித்தாள் நீங்கள் வந்து படிப்பீங்க. அதுக்கடுத்து வந்து சப்ஜெக்ட் வந்து நீங்கள் 2 மணி நேரம் நைட்டு வந்து நீங்கள் படிப்பீங்க. சரிங்களா? அந்த 2 ஹவர்ஸ் நீங்கள் படிப்பீங்க. டோட்டலாக 3 மணி நேரம் 3 ஹவர்ஸ் அப்படின்றது நீங்கள் படிங்க. இது வந்து ஓகேவாக இருக்கும். உங்களுக்கு வந்து சண்டே படிக்க முடியுது அப்படின்னா ஆஃப் டே நீங்கள் வந்து சண்டே வந்து படிக்கலாம். சண்டே உங்களுக்கு லீவாக இருக்குது அப்படிங்கிறப்ப அரை நாள் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் நீங்கள் சண்டே அன்னைக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவே அதுக்கு நீங்கள் டைம் பார்த்துட்டு ஃபுல் டேவே படிக்கணுன்ற அவசியம் இல்லை. 6 மணி நேரம் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ இந்த டைம் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக இப்போ அந்த வீடியோ பார்க்குறீங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படின்றது உங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு சில நாள் மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுறாமல் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். உங்கள் கூட இருக்க பசங்க எல்லாருமே யூபிஎஸ்சிக்கு படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து என்டர்டைன்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்து இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய கோல் அப்படின்றது ரொம்ப பெருசு. இப்போ நம்ம எவ்வளோ தூரம் இலக்கு பெருசாக வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து உழைக்கணும். அப்போ தான் அந்த இடத்துக்கு வந்து போக முடியும். யாருமே சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, உங்கள் கூட யாருமே வந்து இல்லை படிக்கிறதுக்கு இல்லை, தனியாக இருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த ப்ரிப்பரேஷனில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடுங்க. நம்ம தனித்து இருக்கோம், நம்ம மட்டும் தான் படிக்கிறோம், எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. ஃப்யூச்சரில் உங்கள் லைஃப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நீங்கள் படிக்கிறது அப்படின்றது உங்கள் லைஃபையே வந்து மாற்றும். சொல்லப்போனால் நீங்கள் நல்ல வேலை வாங்கிட்டீங்க அப்படிங்கிறப்ப உங்கள் ஜென்ரேஷனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல லெவலில் வந்து மாறிடும். அதனால் நீங்கள் வந்து படிங்க. நம்ம சேனல்ஸை சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் யூபிஎஸ்சின்னு டைப் பண்ணி ஒரு புள்ளி வச்சு தமிழ் போட்டால் நம்ம சேனலில் வந்து வரும். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இந்த எக்ஸாமுக்கான சிலபஸோட பிடிஎஃப் நான் வந்து அனுப்பிச்சுட்றேன். ஸோ இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட்ஸ் இந்த வீடியோ லிங்க் எல்லாமே நம்ம வந்து போடுவோம். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதான் என்னுடைய நம்பர். சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் கூட பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.